நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 3ஆம் பத்து 8ஆம் பதிகத்தின் 10ஆம் பாசுரத்தில் பொருந்திய மாமருதின் இடைப்போய எம்பெருந்தகாய் உன் கழல் காணிய பேதுற்று வருந்தினான் வாசகமாலை கொண்டு உன்னையே இருந்து இருந்து எத்தனை காலம் புலம்புவனே என்று பாடுகிறார். கம்சனால் ஏவப்பட்ட 2 அசுரர்கள் ஆவேசித்து கிடந்தா போலே அருகில் செல்லக்கூட அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக ஒன்றோடொன்று இணைந்தபடி நின்ற அந்த பெரிய 2 மருத மரங்களுக்கு நடுவிலே தனக்கு ஏதும் ஆபத்து நேராமல் மிக எளிதாக உரலை இழுத்து கொண்டு சென்றான் கண்ணன். பெருத்த ஓசையுடன் கடகட என்று அவை முறிந்து விழுவதை ஆச்சரியத்துடன் பார்த்தான். நளகூபரன் மணிகிரவன் என்னும் குபேரபுத்திரர் இருவரும் சாபம் தீர்ந்து செல்லும்படி பண்ணினான். இந்த செயல் மூலமாகவே எங்களுக்கெல்லாம் சுவாமி என்று உணர்த்தியவனே என்கிறார். ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே பராசர ரிஷி அவன் தாமரை கண்களை பார்க்க ஆசைப்பட்டார். ஆழ்வாரோ அவன் திருவடிகளை காண ஆசைப்படுகிறார். எம்பெருமானே, இப்படி நீ தவழ்ந்து செல்கின்ற போது உன் சிறிய திருவடிகளை காண வேணும் என்று ஈடுபாடு உள்ளவனாய் இருக்கிறேன் என்கிறார். இப்படி உன் திருவடிகளை மட்டுமே உயிர் வாழ தேவையாக பற்றி நின்று வாழ்ந்தபடி உள்ள நான் அது இன்னும் கிடைக்காமல் வருத்தமடைந்து அந்த காலதாமதத்தை பொறுத்து கொள்ள இயலாதபடி உள்ளேன். இப்படி உள்ள நான் உன்னுடைய திருக்குணங்களை உரைக்கவல்ல சொற்கள் என்ற மாலையை கொண்டு நின்று எல்லையற்ற இனிமை உள்ள உன்னை எண்ணியபடி இழைத்து இழைத்து இன்னும் எத்தனை காலத்திற்கு இடைவிடாமல் அழைத்தபடியே இருப்பேன் என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.